நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ கூட அண்மையில் கிரிக்கெட் மேட்ச்சில் நம்ம சச்சின் கூட கலந்துக்கிட்ட அந்த ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாச்சு. இப்போது வெற்றிமாறன் இயக்கத்தில் வாடிவாசல்லையும் நடிக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டார். ஒரு பக்கம் ஏகப்பட்ட தெலுங்கு இயக்குநர்கள்ட்ட கதை கேட்டு ஓகே பண்ணியிருக்காரு சூர்யா. இன்னொரு பக்கம் லோகேஷ் கனாஜ் பார்த்தீங்கன்னா ரோலக்ஸுக்காக வெயிட் பண்ணுறாரு. அப்புறம் விக்ரம் 3, அதாவது விக்ரம் ரிட்டர்ன்ஸ், இந்த படத்தில் மெயின் வில்லன் சூர்யா தான். அந்த ஸ்கிரிப்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேலே சூர்யாவுக்காக ஃபஸ்ட்டு அவர் எழுதி வச்சிருந்தார் பார்த்தீங்களா, இரும்புக்கை மாயாவி, அந்த ஸ்கிரிப்டையும் தூசி தட்டிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு சூர்யாவுக்காக. ஆக்சுவலி கூலி முடிஞ்சதுன்னா அவருடைய ஐடியா முழுக்க எப்படியாவது கைதி 2ல் சூர்யா உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு துடிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வாடிவாசல் எப்போ முடியும்னு தெரில அப்படிங்கிற அந்த டாக் இருக்குது. ஸோ இப்போதைக்கு கார்த்திக் சுப்ராஜோட ரெட்ரோவும் ஆர்ஜே பாலாஜி படமும் வாடிவாசல் இருக்குது. இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இயக்குனர், ஆனால் வயசு கம்மி தான், இளம் இயக்குனர், மலையாளத்தில் ஒரு பெரிய அளவில் பேர் வாங்கின ஒரு இயக்குனர், அவரோட டைரக்ஷனில் தான் சூர்யா நடிக்க போகிறார். ஆக்சுவலி இந்த விஷயத்தை நம்ம சில வாரங்களுக்கு முன்னாடியே சொன்னோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த இயக்குனரோட அந்த படம் ரொம்பவே பிடிச்சதால் சூர்யாவே அவரை கூப்பிட்டு நமக்கு ஒரு கதை பண்ணுங்க, நம்ம சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம மலையாள இயக்குனரும் சிறந்த நடிகருமான பசில் தான். ஸோ நமக்கே தெரியும் பசில் சிறந்த நடிகர். நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, நிறைய மலையாள படங்கள் நல்லா வந்திருக்குன்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நல்ல படங்களை கொடுத்த இயக்குனர் அப்படிங்கிற பட்டியலையும் அவர் இருக்கார். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பசில் இயக்குனதில் மின்னல் வீரன் பார்த்தீங்கன்னா, அதாவது மின்னல் முரளி தமிழ்நாட்டு ரசிகர்களே அந்த படத்தை ஓடிடியில் பார்த்து கொண்டாடி தீர்த்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகரும் கூட. அவர் சூர்யா வச்சு படம் பண்ணுறாரு அப்படின்னா சாதாரண விஷயமே இல்லை. நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கும் ஏன் இந்திய சினிமாவுக்கு இது அடுத்த கட்ட பாய்ச்சலாக தான் அந்த படம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்து பார்ப்போம் அடுத்தடுத்த கட்டங்களில் எந்த இயக்குனரை நம்ம சூர்யாக்கள் உடனடியாக டிக்கெட் அடிக்க போகிறாரு அப்படின்னு.